பள்ளியில் யூகேஜி படித்து வந்த லியா லட்சுமி உயிரிழந்த நிலையில் அவர் உடல் மீட்கப்பட்டு முள்ளிவாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அங்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அவரது உடல் முள்ளிவாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தங்களுடைய குழந்தை உயிரிழந்ததில் பெரிய சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர்கள் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்திருந்தனர். இந்த நிலையில் அந்த போராட்டம் தொடரும் நிலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை தற்சமயம் கைது செய்யப்பட்டு சந்தேக மரணம் என்கிற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பள்ளியை சேர்ந்த தாளாளர் மற்றும் முதல்வர், பள்ளி ஆசிரியர் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையிலே கைது செய்யப்பட்ட அவர்கள் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே வைத்து விசாரணை மேற்கொண்டு இன்று காலை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் காலையில் உடல் பிரேத பரிசோதனை முழுமையாக முடிவடைந்த நிலையில் உறவினரிடம் முள்ளியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்ட உடல் விக்கிரவாண்டியில் உள்ள, அதாவது விக்கிரவாண்டி பழைய காவல் நிலையத்துக்கு எதிரே உள்ள அவரது சொந்த வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. குழந்தையின் உடல் கொண்டு வரப்பட்டவுடன் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்ட இறக்குவதற்குள் அவரது உறவினர்கள் கதறி அழிந்து காட்சி நம் அனைவரையும் கலங்க வைத்தது நாம் பார்த்திருக்கலாம். தொடர்ந்து அந்த குழந்தை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்கள் அந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அஞ்சலி செலுத்தும் விதத்தில் அந்த குழந்தையின் செயல்பாடுகள் குறித்து ஒவ்வொருவரும் பேசி அழுது வருகிறார்கள். அந்த காட்சியை காண முடிகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த 3 பேரும் கைது செய்யப்படலாம் என்கிற நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய நிலை இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர்.